ஸோ வணக்கம் வணக்கம். நல்லா இருக்குல்ல? வணக்கம். இந்த வீடியோ வந்து நீங்கள் நிறைய பாட்டி கதைகள் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாட்டி கதைகள் நிறைய கேட்டிருப்பீங்க. அறிவு கதைகள், விடுகதை கதைகள், புதிர் கதைகள், இப்போ தாத்தா கதைகள். எனக்கு தான் வயசு ஆயிடுச்சுல, என்னோட ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த ஒரு ஸ்டோரியை சொல்ல போகிறேன். ஆக்வர்டாக இதை நான் இன்னும் ரிக்ரெட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அதை நினச்சி அது ஏன்றது அந்த ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும், ஏன் இதுக்கு ரிக்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து கிட்டத்தட்ட 4ஆம் கிளாஸில் நடந்த ஒரு கதை. ஏன் 4ஆம் கிளாஸில் நடந்த இன்னும் ஞாபகம் இருக்க அளவுக்கு அது ரொம்ப கஷ்டமான கதை எனக்கு. நான் கிட்டத்தட்ட செகண்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் தான், நல்லா படிக்கிற பையன் தான். அப்போ வந்து கரெக்டாக அன்னைக்கு நீங்கள் என் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்னடா ஒரு கதை சொல்ல தெரியல. சரி, என் ஸ்கூல் வந்து நீங்கள் முதல் நீ முடியும் நீ படம் பார்த்துருக்கீங்களா? அது நான் படித்த ஸ்கூல் தான். இப்போ டெய்ல்ஸ் போட்டு அப்படிலாம் இருந்தது. அப்போ மண் மரம் எல்லாமே நிறைய இருக்கும். பெரிய ஸ்கூலு, சர்ச்சு, கிறிஸ்டியன் ஸ்கூலு. ஆனால் நான் இந்து தான், முஸ்லீம் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது, 4ஆவது படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து, அப்போ சின்ன பசங்க தான். எங்கள் ஸ்கூல் எப்படி இருக்குன்னா, 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு பிரின்சிபால், அவங்கள வந்து சிஸ்டர்னு சொல்லுவோம். லேடிஸ் தான் அவங்க, சிஸ்டர். ஹையர் செகண்டரிக்கு வந்து பிரின்சிபால் இருப்பார். ஸோ எங்களுக்கு வந்து சிஸ்டர். ஸோ எக்ஸாம் எப்படி நடக்கும்னா, அப்போ வந்து 1 hour 30 minutes தான் எக்ஸாம். ஸோ வந்து காலையில் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவோம். போயிட்டு இன்டர்வல் வரைக்கும் ஒரு 10:30 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 11 o'clock எக்ஸாம். அதுக்கு நடுவில் ஒரு இன்டர்வல் வருது பார்த்தீங்களா? நீங்கள் எந்த ஸ்கூல் போனாலும் சரி, காலேஜ் எப்போ காலேஜ் கூட எனக்கு தெரில அந்தளவுக்கு, ஏன்னா காலேஜ் போல. ஸ்கூலில் இன்டர்வல் விட்டாலே ஸ்ட்ரெயிட்டாக பாத்ரூம்லாம் ஃபுல்லாகிடும். கேன்டீனு, பாத்ரூமு எல்லா இடமும் ஃபுல்லாகிடும். ஸ்கூலில் தவிர, ஸ்கூல்லேருந்து எல்லாம் கீழே வந்துடுவானுங்க. பாத்ரூம்லாம் ஃபுல்லாகிடும். நம்ம போகும்போது நான் வேற குள்ளமா இந்த மாதிரி தூண்டு இருப்பேன். நான் போய் உள்ள நடுவில் கிடுவில் நின்னா ஏமால வச்சிருவானுங்க. அதனால நம்ம கடைசியாக தான் போக முடியும். சரின்ட்டு கடைசியாக போகும்போது பெல் அடிச்சிடும். சரி, எக்ஸாம் வேற இருக்கு, 11 மணி ஆகுது, என்ன பண்ணலாம் ஆக போதே, பெல் அடிக்க போகுது அப்படின்னும் போது, சரி பாத்ரூம் கிட்ட போடா, பெல் அடிக்கிற டைம் ஆயிடுச்சு. ஆனால் அப்போதான் லாஸ்ட்டாக அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க நின்று, போக மாட்டானுங்க அப்போன்னு பார்த்து. சரி என்ன பண்றதுன்னும் போது, எங்க ஸ்கூல்ல ஓரத்துல கரஸ்பாண்டன்ட் ரூம் இருக்கும். எனக்கும் அந்த இடத்துக்குமே சம்மந்தம் கிடையாது. ஏன்னா பிரைமரி ஸ்கூல்ல இருந்து இந்த பக்கம் யாருமே தாண்ட மாட்டாங்க. நான் தாண்டி போய் அந்த ஓரத்துல ஒரு பைக் பார்க்கிங் இருக்கும். ஸ்கூல் சாருங்கெல்லாம் பைக் விட்டுட்டு கரஸ்பாண்டன்ட் ஆபீஸோட வாசல்லே புல்லுலாம் முளைச்சி சின்னதா அந்த இடம், அது மட்டும் தான் புல்லு இருக்கும். கொஞ்சம் பைக் விட்டு ஒரு ஒதுக்குப்புற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், சரி டைம் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த வாரத்தில் இப்படி நின்று அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த தூரத்தில் எங்கள் காம்பவுண்டு தாண்டி எனக்கு இருக்க சிஸ்டர்ன்னு சொன்னால, அந்த சிஸ்டர் கரெக்டாக பார்த்துருச்சு என்ன. அங்கேருந்து ஒரு ஆள் அனுப்பி அவனை கூப்பிடு, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நார்மலாக கூப்பிட்டுருக்கு போல. ஏன்னா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆஃப் டவுசர் போட்டு வந்துட்டு இருப்போம். 6th அதுக்கப்புறம்லாம் தான் பேண்ட்டு. இவன் ஏன் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான், அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான் முதல்ல கார்னர்லன்ட்டு பார்த்துட்டு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு போய் நான் அப்போ எதனா அதட்டினாலே பட்டுன்னு அதட்டுருவேன், அழ ஆரம்பிச்சிருவேன். கூப்பிட்டு வச்சு இங்கே வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், 1 bathroom போயிட்டு இருந்தேன் மேம், அப்படி முட்டி போடு அப்படின்ட்டு அந்த பிரின்சிபால் இவங்களோட ரூமு, சிஸ்டரோட ஆஃபீஸ் ரூம் வாசலில் முட்டி போட வச்சிட்டாங்க. எக்ஸாமுக்குலாம் போகக்கூடாது, ஒன்றும் இல்லை எக்ஸாம், உனக்கு எக்ஸாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் அதெல்லாம் தாண்டி நான் முட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன், அழ ஆரம்பிச்சிட்டேன். வரவங்களாம் என்ன எக்ஸாம் போலையாடா இப்படின்னு நின்று உட்காந்துக்கிட்டு இருக்க, முட்டி போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. என்னால் அதுக்கே பதில் சொல்ல முடியல. வரவெல்லாம் கேட்டு போறான் சாரு எல்லாரும். அந்த சைடு கிராஸ் ஆகிறவெல்லாம் ஏன்டா அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொன்னேன். திட்டுறதுலாம் ஞாபகம் இல்லை எனக்கு. அங்கே ஒன்று கடிச்சது ஞாபகம் இருக்கு, இவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தது ஞாபகம் இருக்கு, எக்ஸாம் போகாத அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கு. நம்ம எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுக்கிற பையன், அதான் செகண்ட் ரேங்க் சொல்லியிருந்தேன்ல, இந்த எக்ஸாம் எழுத முடியாதுன்னா அப்புறம் ஃபெயிலியன் ஆயிடுமே அப்படின்னு பாக்குறேன்.
சரி ஓகே அப்படின்ட்டு அன்னைக்கு அந்த எக்ஸாமே முடிஞ்சிருச்சு, என்ன அனுப்பவே இல்லை. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போ அப்படின்னு அனுப்பிட்டாங்க. இனிமே இப்படிலாம் நடந்துக்கூடாது, இந்த எக்ஸாம் நீ ஃபெயிலு தான் அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அப்படியே முடிச்சுட்டேன். அந்த எக்ஸாமோட இது முடிஞ்சிருச்சு. வீட்டில் அதான் நம்ம பசங்கள்லாம் ஏரியா பசங்களாம் இருப்பானுங்களே, இவனுங்க இங்கே உட்காந்துட்டு இருந்தான், இந்த மாதிரி பண்ணிட்டான்னு வீட்டில் எல்லாம் சொல்லிட்டான். வீட்டில் எதுவும் பெருசாக இது பண்ணிக்கல. எப்பயுமே தப்பு பண்ணாத பையன் திடீர்னு தப்பு பண்ணிட்டான் அப்படின்ட்டு, சின்ன பையன் தானே அப்படின்ட்டு விட்டான். அப்போ ரிப்போர்ட் கார்டு வருது. எப்பயுமே செகண்ட் ரேங்க் வாங்குறவன் பார்த்தா எல்லா சப்ஜெக்ட்லயும் மார்க் இது இருக்கு. அன்னைக்கு எக்ஸாம் என்னன்னா ஆக்சுவலா மாரல் சயின்ஸ்னு ஒரு எக்ஸாம், நல்லொழுக்க எக்ஸாம். அன்னைக்கு அந்த வாரத்துல போய் ஒண்ணு கடிச்சு மாட்டிக்கினேன். அதனாலயோ என்னவோ அந்த எக்ஸாம் எழுத அனுப்பல. ஸோ ஆனா அது அப்படியே பதிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த ரோட்லயும் நின்று ஓரம் அடிச்சதே கிடையாது. பயம் பயம்னு இல்லை, அது ஒரு மாதிரி ஃபீலு. அதுக்கப்புறம் எந்த ரோட்ல போனாலும் சில வாட்டி அது ஞாபகம் வரும். கண்ட்ரோல் வேற வழி இல்லைன்னா போய் அடிச்சுதான் ஆகணும். ஏன்னா இருந்த பப்ளிக் டாய்லெட் ஃபர்ஸ்ட் ஒன்று கொண்டு வந்தானுங்க. அதுக்கப்புறம் அது பாக்ஸ் மாதிரி அங்கங்க இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் மறுபடியும் காணாம போச்சு. நைட்லலாம் கூட எதனா எல்லாம் தெரியாம வச்சிருவேன். ஆனா பகல்ல யார் முன்னாடினா அப்படியே நின்று ரோட்லலாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு ரொம்ப பயம். நான் அடக்கி நின்றுட்டு நான் வீட்டுக்கு கூட வந்து அடிச்சுக்கிறேன் பொறுமையா. அது ஒரு அந்த சின்ன வயசுல நடந்த அந்த ஒரு விஷயத்தால இப்போ நான் இந்த நிலைமையில இருக்கேன். இத இந்த தாத்தாவோட கதையா உங்களுக்கு நான் சொல்றேன். இனிமே பிளாஷ்பேக்ல நமக்கு நடந்ததை வெளியே சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வருவேன் நடுவுல என்னோட பிளாஷ்பேக் ஸ்டோரிஸ் எடுத்துக்கிட்டு கஞ்சி கேட்கணும். ஓகேவா? வருது இன்ட்ரோ அவுட்ரோலாம் தெரியல. நான் கிளம்புறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.